Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு முயல் ஒன்று காட்டுக்குள்ள பயந்து ஓடிட்டு இருந்துச்சான். ஏன்னு தெரியுங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு புறமாக அதை ஓநாய் துரத்த, இன்னொரு புறம் சிங்கம் துரத்த, இன்னொரு புறம் கரடி துரத்த, தன்னுடைய உயிருக்கு பயந்து என்ன பண்ணச்சாம், நடுவுல ஓடுற ஒரு குளத்துல எகிரி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக குதித்ததாம். அது குதித்த மாத்திரத்துல அந்த தண்ணிக்குள்ளாக இருந்த அநேக பூச்சி, பாம்பு, தவளை இதெல்லாம் என்ன பண்ணச்சாம், தெரிச்சு பயந்து ஓட ஆரம்பிச்சுதாம். அப்பதான் இந்த முயலுக்கு யோசனை வந்து, நம்மள பார்த்து பயப்படுறவங்க இருக்கிறவங்களே, நாம எதுக்கு மற்றவங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அது தன்னுடைய தற்கொலை முயற்சியை கைவிட்டதாம். ஆம் பிரியமானவர்களே, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் கூட நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மை ஒருவராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. யாரும் துணையாய் இல்லாத ஒருவர் நம்மை பயமுறுத்தும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலான துணையாய் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது யார் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் மனதில் வைத்துக் கொண்டு முன்னே செல்வோம், வாழ்க்கையிலே ஜெயத்தை பெறுவோம். துணை செய்கிறவரை ஆராதிக்க நம்ம விற்றுக் கொடுப்போமா? கேட்டதை எல்லாம் ஈந்தவரே, சாற்றிடும் துதிகள் ஏற்றிடுவீரே. துணையின்றி வாடினேன் துயர் மிகும் உலகில், வலக்கரம் பிடித்துமை நடத்திடும் தேவா, உம்மையின்றி உலகில் யார் துணை தேவா? ஆம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு யார் துணையா இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற நாட்களில எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு துணையா இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை பாடி மகிழ்ந்திருக்கும்படியாய் நீர் செய்யும். எங்களை ஒருவரும் ஒரு காலம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருக்கும்படிக்கு நீரே எங்கள் துணையா இருந்து எங்களை பாதுகாத்தருளை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.